I welcome you all once again to the course of IoT from CodeFi. இந்த வீடியோவில் ஒரு பொட்டன்சியோமீட்டர் வேல்யூவை நம்ம திங்ஸ்பீக் ஐஓடிக்கு அனுப்பி அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரேண்டம் நம்பரை வந்து நம்ம ஆல்ரெடி நோட்எம்சியூக்கு சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரேண்டம் நம்பர் அனுப்பாமல் பொட்டன்சியோமீட்டர் வேல்யூவை நம்ம அனுப்பணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் நம்பர் வேரியபிள் நமக்கு வேண்டாம். ஸோ தட் நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரேண்டம் நம்பருக்கு பதிலாக ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு அனலாக் ரீட் ஆஃப். ஸோ நம்ம ஆல்ரெடி அனலாக் சென்சார் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே ஸ்டெப் தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்டெப் வேல்யூவை ரீட் பண்ணியாச்சு. அதை வந்து அனலாக் ரீட் ஆஃப் A0 கொடுத்துட்டு தென் நம்ம சென்ட் கெட் ரெக்வஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டெப் வேல்யூவை சென்ட் பண்ணோம். ஸோ எஸ் ஸ்டெப் வேல்யூ சென்ட் பண்ணியாச்சு. ஸோ தட் இப்போ வந்து நம்ம எந்த ஃபீல்டில் பிளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம். திங்ஸ்பீக் ஐஓடியில் ஃபீல்டை வந்து நம்ம அடிஷ்னலாக ஃபீல்டு வந்து எத்தனை ஃபீல்டு வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 ஃபீல்ட்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீல்டு நம்பர் 5 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபீல்டு 5 இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. இப்போ வந்து நான் கோடில் ஃபீல்டு 5 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபீல்டு 5 கொடுத்துட்டு ஸோ தட்ஸ் ஆல். இந்த கோடை நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் கோடை வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் சேவ் பண்ணிக்கலாம். ஐ எம் சேவிங் திஸ் அஸ் பொட்டன்சியோமீட்டர் port value to ThingSpeak. ஸோ நீங்கள் இது என்னென்னு கொடுத்து என்னென்னு வேணால் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது பொட்டன்சியோமீட்டர் டு ThingSpeakன்னு சேவ் பண்ணிக்கிறேன். கோட் கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோட் கம்பைல் ஆனதுக்கப்புறம் நான் அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டூல்ஸில் போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சீரியல் மானிட்டரில் இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ண டேட்டா தான் ஓடிட்டுருக்கு. ஸோ டூல்ஸில் போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் கொடுத்தீங்கன்னா கோட் அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கோட் அப்லோட் ஆயிடுச்சு. இது ஹார்ட்வேரில் எப்படி இருக்கும்னா ஸோ இதுதான் நோட்எம்சியூ. இதோட பின் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A0 நம்ம A0 பின் கனெக்ட் பண்ணிக்கிறோம். மீதி 2 வயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கிரவுண்டுக்கு அண்ட் தென் இன்னொன்று வந்து 3.3 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பொட்டன்சியோமீட்டரில் ஒரு ரெண்டை வந்து கிரவுண்டுக்கும் அண்ட் அதர் ரெண்டை வந்து 3.3 வோல்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் அதோட சென்டரில் இருக்க அவுட்டை வந்து நான் A0 பின்னு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஹார்ட்வேர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம திங்ஸ்பீக் ஐஓடியில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 16 செகண்ட்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பொட்டன்சியோமீட்டரில் வேல்யூ சேஞ்ச் பண்ண ஸோ நான் வேல்யூ இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் 16 செகண்ட்ஸ் ஸோ இதை நீங்கள் சீரியல் மானிட்டர்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சீரியல் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா 464 போயிட்டுருக்கிறது தெரியும். ஸோ அதே மாதிரி திங்ஸ்பீக் ஐஓடி பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு 464, 470, 464 லாஸ்ட் டேட்டா வந்து இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை மறுபடியும் வேரி பண்ணுறேன். வேரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் இங்கே. ஸோ ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ சேம் ஆஸ் லைக் நான் அதர் எக்ஸ்டெண்டுக்கு நான் திருப்புறேன். ஸோ உங்களுக்கு டேட்டா 1024 சென்ட் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ எவ்ரி 16 செகண்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணால் கூட எவ்ரி 16 செகண்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
So that's all for today's video. See you all in another video. Thank you.